ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி ராகி சேமியா வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். இது இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கோம். 1லேருந்து 1.5 கப் தண்ணியில் உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதில் இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் தண்ணியில் வைக்க வேண்டாம். இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 நிமிஷம் இருக்கட்டும், உடனே எடுத்துடலாம். தண்ணியில் ரொம்ப நேரம் வச்சிட்டோம்னா சாகியாக ஆயிரும். உடனே தண்ணியிலேருந்து எடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடணும். இட்லி தட்டு எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. கொஞ்சமாக எடுத்துட்டு இது போல் வச்சுருங்க. இட்லி ஸ்டீம் பண்ணுற போலையே ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். தனித்தனியாக பிரித்து விட்டுடலாம். இது பார்த்தாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ராகி சேமியா வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. டின்னர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதே போல் நீங்கள் ஸ்வீட் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.